2 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி விட்டு நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் 1 கப் சோளம் மாவுல 2 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. அதோட ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு 5 நிமிஷம் கிண்டிங்கன்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பாக வந்துடும். இதோட இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி 10 நிமிஷம் கிண்டிங்கன்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ரெடி ஆயிடும். அதோட கொஞ்சோண்டு பாதாம், கொஞ்சோண்டு முந்திரி, அப்புறம் ஏலக்காய், சீனி போட்டு அடித்து வச்சது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதையும் நல்லா போட்டு கிண்டுங்க. எந்த கப்பால் சோளமாக எடுத்தீங்களா அதில் அரை கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டுங்க. சட்டியில் ஒட்டாத பதம் வரைக்கும் கிண்டி ரெடி பண்ணி நெய் தடவின தட்டில் விட்டுட்டிங்கன்னா பாம்பே அல்வா டப்புன்னு ரெடி ஆயிரும். பிறகு என்ன டிஃபன்னு சாப்பிட்ருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.